எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கும் அகெயின் ஒரு 5 ஸ்டார் மூவியை பார்க்க போறோம். இந்த படத்தை பத்தி என்ன சொல்ல, எல்லாரும் பார்த்தே தீர வேண்டிய மஸ்ட் வாட்ச் மூவி. காதும் கேட்காத வாயும் பேச முடியாத ஒருத்தர், அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அப்பானால என் பொண்ணு கஷ்டப்படுறா அப்படின்னு கோர்ட்ல கேஸ் கொடுக்கற அம்மா. இந்த நிலைமையில இவர் என்ன பண்ணாரு, அவரோட பொண்ணு கூட சேர்ந்தாரா இல்லையான்றது தான் இந்த படத்துடைய முழு கதையே. ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். ஞாபகமா எல்லாரும் உங்கள் ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம 2025 ரிலீஸ் ஆன மூமோன்ற ஒரு சைனீஸ் ஹார்ட் பிரேக்கிங் கதையை தான் பார்க்க போகிறோம். கதையோட ஆரம்பத்தில் ஒரு லேடியோடைய கையில் ஹேண்ட் கஃப் போட்டு போலீஸ்லாம் அந்த லேடி கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அந்த லேடிக்கு வந்து காது கேட்காது போல அவங்க சைன் லாங்குவேஜில் தான் பேசுவாங்க. அந்த சைன் லாங்குவேஜ் வந்து போலீஸ்காரங்களுக்கு தெரியாதுன்றதுனால டிபார்ட்மெண்ட்லேயே இந்த மாதிரி சைன் லாங்குவேஜ்லாம் டிரான்ஸ்லேட் பண்ற ஒரு லேடி ஒருத்தங்க. நம்ம வந்து இவங்கள டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். இவங்க அந்த லேடியை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த லேடி எதுவும் பேசுற மாதிரியே இல்ல. அவதான் டிரான்ஸ்லேட்டரும் ஃபர்ஸ்ட் கையில போட்டிருக்கிற அந்த விலங்க அவுருங்க. ஏன்னா கை மூலியமா தான் காது கேட்காதவங்க சைன் லாங்குவேஜ்ல பேசுவாங்க அப்படின்னு சொல்ல அந்த விலங்கையும் அவுக்குறாங்க. டிரான்ஸ்லேட்டரும் நீங்க அந்த கடையில இருந்து பணத்தை திருடுனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இவதான் அந்த லேடியும் சைன் லாங்குவேஜ்லயே பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒன்னும் திருடலாம் இல்ல, அது என்னோட பணம், வேலையை விட்டு நான் நிக்கிறேன்னு சொன்னேன். ஆனா அவரு என்னோட சம்பள பாக்கியே தரவே இல்ல, ஏன் சம்பள பணத்தை தான் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க டிரான்ஸ்லேட்டரும். ஆனா அந்த கடையோடைய ஓனர் என்ன சொல்றாருன்னா, நீ வேலையை விட்டு எல்லாம் நிக்கலையா, பணத்தை எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போகலான்னு இருந்தியா, உன்னை புடிச்சிட்டாராம். அவரு பொய் சொல்றாரு, அவரு ரொம்ப ரொம்ப மோசமானவரு, என்ன நம்புங்க அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க. உடனே நம்ம டிரான்ஸ்லேட்டரும் என்ன பண்றாங்கன்னா வெளியே போயிட்டு அந்த ஓனரை பாக்குறாங்க. அந்த ஓனர் போலீஸ்காரங்க கிட்ட, சார் இங்க பாருங்க, அந்த பொண்ணு என்ன சொன்னாலும் நம்பாதீங்க, காது கேட்காம சைன் லாங்குவேஜ்ல பேசினா அவங்க நல்லவங்களாயிடுவாங்களா, சரியான கேடி சார் அது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம டிரான்ஸ்லேட்டரும் பக்கத்துல போயிட்டு, உங்களுக்கு சைன் லாங்குவேஜ் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லையே எனக்கு தெரியாதே அப்படின்னு ஓனர் சொல்றாரு. அப்புறம் எப்படி நீங்க அந்த லேடி கூட பேசுவீங்க, அது வந்து மெசேஜ் பண்ணி பேசுவோம் அப்படின்னு ஒரு மாதிரி தயங்குறாரு. டிரான்ஸ்லேட்டரும் திரும்ப அந்த லேடி கிட்ட வந்து அந்த ஓனர் கூட பண்ண மெசேஜ் எல்லாம் எங்கன்னு சொல்லி கேட்க அவங்களும் சொல்றாங்க சைன் லாங்குவேஜ்லயே, அந்த ஓனர் தான் எல்லாத்தையும் டெலிட் பண்ண சொன்னாரு, அந்த மெசேஜ்லயே நான் எல்லாத்தையும் தெளிவா சொல்லி இருந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது டிரான்ஸ்லேட்டரும், இங்க பாரு ஒன்னும் கவலைப்படாத, நம்ம கோர்ட்டுக்கு போகலாம், லாயருக்கு நான் ஏற்பாடு பண்றேன், உன் கூடவே நான் வரேன், உன் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லி நான் கோர்ட்ல நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு டிரான்ஸ்லேட்டர் சொல்றாங்க. அந்த காது கேட்காத அந்த லேடியும், ஆனா என்ன உங்களுக்கு இப்பதானே தெரியும், எனக்காக ஏன் இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது டிரான்ஸ்லேட்டரும் எதுவும் பேசாம அப்படியே கம்முன்னு அங்க இருந்து வராங்க. வெளியே இருக்கிற போலீஸ் கிட்ட, சார் அந்த லேடி மேல எந்த தப்பும் இல்லைன்னு நான் நம்புறேன், அந்த ஓனர் தான் எல்லாத்துக்கும் காரணம், அதனால அந்த லேடிக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த போலீஸ்காரரும் கேக்குறாரு, உங்களுக்கு ஏன் இந்த காது கேட்காதவங்க மேல ரொம்ப பாசம், இவ பணத்தெல்லாம் செலவு பண்ணி அந்த பொண்ணுக்காக கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய போறீங்க, ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க டிரான்ஸ்லேட்டரும் சொல்றாங்க, நான் சின்ன வயசுல இருந்து வாழ்ந்ததே காது கேட்காதவங்க கூட தான் அப்படின்னு அவங்க சொல்ல அப்படியே கதை பாஸ்டுக்கு போகுது. ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணோட பேரு மூமு. அந்த பொண்ணு அப்படியே மார்க்கெட் வழியா நடந்து போக பின்னாடியே ஒருத்தர் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்காரு. மூமு வந்து கையில ஒரு லாலிபாப் எடுத்துக்கிட்டு நேரா கூட்டத்தெல்லாம் வேலைக்கு ஒரு பர்சன் கிட்ட போக அந்த பர்சன் வந்துட்டு வேலைக்கு ஆளுங்களை கூப்பிடுறவரு. ஏதோ ஏசி ஒன்னு ரிப்பேர் பண்ணணும் போல, அதுக்காக அவரை சுத்தி நிறைய மெக்கானிக்ஸ் எல்லாம் இருக்காங்க. ரேட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரு கம்மியான ரேட்டுக்கு ஒத்துக்கிறாங்களோ அவங்கள தான் இவரு வேலைக்கு கூட்டிட்டு போவாரு. எல்லாரும் $100 $90 சொல்லும் பொழுது நம்ம மூமு வந்துட்டு, எங்க அப்பா $50 இந்த வேலையை முடிச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல, இது $50 எங்க உங்க அப்பா அப்படின்னு ஒரு கேட்க உடனே நம்ம ஆளு வராரு. இவரு தான் நம்ம மூமுவோடைய அப்பா. இவரோட பேரு ஜயோமா. இவருக்கு காது கேட்காது. சோ அதனாலேயே நம்ம மூமு தான் வந்துட்டு வேலையெல்லாம் புடிச்சு கொடுப்பாங்க, இவரு வேலை செய்வாரு. சோ $50 ஓகேன்னு சொல்லி வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. பார்த்தா வீட்டுல இருக்கிற ஏசி கிடையாது, பெரிய பில்டிங் உடைய மாடியில இருக்கிற பெரிய பெரிய ஏசி. அத வந்து நம்ம ஜயோமா வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அத ஓரமா உக்காந்துகிட்டு மூமு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஜயோமாவும் அவர் பொண்ணு மூமு கிட்ட, எங்க பாரு, ரேட்டு பேசும்பொழுது சரியா பேசணும், புரியுதா, வீட்டுல இருக்கிற ஏசி மாதிரி கிடையாது, இதெல்லாம் ரொம்ப பெருசு, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சைன் லாங்குவேஜ்ல பேச பதிலுக்கு மூமுவும், ஆனா அப்பா காசு கிடைக்குது அப்படின்னா எந்த வேலையா இருந்தாலும் செய்யலாம், நீங்க தானேப்பா சொன்னீங்க, சீக்கிரம் வேலையை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்ல இவரும் சிரிச்சுக்கிட்டே வேலையை பாக்குறாரு. உடனே மூமு வந்து ஃபன்னியா மூஞ்ச காட்டுறாங்களாமா. இவரும் பதிலுக்கு காட்ட ரெண்டு பேருமே ஜாலியா விளையாடிக்கிட்டே அவ்வளோ கஷ்டமான வேலையை செய்யறாங்க. அப்புறம் வேலையை முடிச்சுட்டு மார்க்கெட்ல தேவையான பொருள் எல்லாம் வாங்கிக்கிட்டு இவங்க வீட்டுக்கு போக படிக்கட்டை ஏறி போகணும். அப்பா வந்துட்டு
வந்துட்டு மூமுவை படிக்கட்டுல ஏற விடாம அப்படியே தூக்கிக்கிட்டே மேல போயிட்டு நேரா அவங்க வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா வீட்டுல மூமுவோடைய அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருக்குமே காது கேட்காது. அவங்க எல்லாருமே ஒன்னா ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு லேடி வந்து சிகரெட் பிடிக்கிறாங்க. உடனே மூமு போயிட்டு ஆல்ரெடி உங்க உடம்பு சரியில்லை, இந்த மாதிரிலாம் சிகரெட் பிடிக்க கூடாது அப்படின்னு அதை ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா மூமு வந்து ஒருத்தங்க மடியில உட்காந்துக்கிட்டு அவங்க விளையாடுற அந்த கேமை விளையாடலான்னு ட்ரை பண்ணும்பொழுது அப்பா வந்து தடுக்கிறாரு. எல்லாரும் சொல்றாங்க, ஏய் மூமு கொஞ்ச நேரம் விளையாடட்டுமே. அதெல்லாம் முடியாது, மூமு படிக்கணும், படிப்பு தான் அவளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மூமு வா ஒழுங்கா படிக்கணும் அப்படின்னு சொல்லி மூமுவை இழுத்து கொண்டு போய் இன்னும் மூமு வந்து ஸ்கூலுக்கெல்லாம் போகவே இல்லை. ஏன்னா ஸ்கூல்ல சேர்றதுக்கு நிறைய பணம்லாம் வேணும். ஆனா அது வரைக்கும் வீட்டுல சும்மா இருக்க முடியாதுல்ல. எஜுகேஷன் டாய்ஸ்லாம் வாங்கி கொடுத்து மூமுவுக்கு கத்துக்க சொல்றாரு. ஆனா மூமு ரொம்பவே திறமையான பொண்ணு, எல்லாத்தையும் அந்த பொண்ணு நல்லா கத்துக்குது. இந்த நேரத்துல வீட்டுக்குள்ள அந்த காது கேட்காதவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே ஒரு கேம் விளையாடுறாங்க. இவங்களுக்கு காது கேட்காதுன்றதுனாலேயே ரொம்ப சத்தம் போட்டு விளையாடுவாங்க. வெளியே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஆனா இவங்களுக்கு ஒரு சவுண்டும் கேட்காது. அப்படி விளையாடிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சீட்டிங் பண்ணிடுறாரு. இதனால சண்டை உருவாகுது, அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அப்பா போயிட்டு தடுக்க ட்ரை பண்றாரு. அவரை பிடிச்சி தள்ளி விட ஒரு லேடி ஒருத்தங்க அவங்க விளையாடுற கேம்ல இவர் விழ அந்த லேடி போட்டு புரட்டி புரட்டி எடுக்குது. சோ இப்படின்னு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அந்த இடமே ரண கொடூரமாகுது. எங்க ரூம்ல படிச்சுக்கிட்டு இருந்த நம்ம மூமு வந்துட்டு பைனாகுலர் மாதிரி ஒண்ணுத்த வச்சுட்டு பாக்குறாங்க. எல்லாரும் சண்டை போடுற மாதிரி தெரியுது. உடனே மூமுவோட அப்பா வந்து சிரிச்சுக்கிட்டே சண்டைலாம் போடல, அவங்க விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி மூமுவை தூக்கிக்கிட்டு எல்லாருக்கும் சிக்னல் கொடுக்கறாரு, இங்க பாருங்க மூமு வந்துட்டா அப்படின்ட்டு. சோ மூமுவோடைய முகத்தை பாக்குற எல்லோருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க அப்படியே டக்குன்னு டான்ஸ் ஆடுற மாதிரி சீன் போடுறாங்க. ஏன்னா இவங்க எல்லாருக்குமே மூமுவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மூமு முன்னாடி நம்ம சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே ஜாலியா டான்ஸ் ஆடுறாங்க. இதை பார்த்து மூமு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மூமுவோடைய அப்பாவை புரட்டி புரட்டி எடுத்தாங்கல்ல ஒரு ஆண்டி, அவங்களும் மூமுவை பார்த்துட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் மூமுவை கீழே இறக்கி விட மூமுவும் அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடி ரொம்ப சந்தோஷமா அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா என்ன பயங்கரமா சவுண்ட் கேக்குது. வெளியே இருக்கிறவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ் வெளியே நிக்கிறாங்க. இதை நம்ம மூமு பாத்துறாங்க. இதை தெரியாத மத்தவங்க வந்துட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. மூமு என்ன பண்றாங்கன்னா லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ண எல்லாரும் உடனே மூமுவை பார்க்கும்போது இந்த மாதிரி போலீஸ் வந்திருக்கு அப்படின்னு இவங்க சொன்னதுக்கு அப்புறம் டக்குன்னு எல்லாருமே அந்த ரூமையே சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் வந்து பார்க்கும்போது என்ன சவுண்டே கேட்கலையே அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. அதோட மூமுவும் போலீஸ் கிட்ட, இங்க பாருங்க சார், இங்க இருக்கிற யாருக்கும் காது கேட்காது, எனக்கு நல்லா கேட்கும், அதனால நீங்க எது பேசுறதா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்ல, இங்க இருந்து நிறைய சவுண்ட் கேக்குது, அதோட இல்லீகலான நிறைய கேம்லாம் விளையாடுறீங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க மூமுவும் அங்க இருக்கிறவங்க கிட்ட சைன் லாங்குவேஜ்லயே இந்த விஷயத்த சொல்ல, அங்க இருக்கிறவங்களும் ஐயோ நாங்களாம் அதெல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போலீஸ் நம்ம மூமுவை பார்த்து, சரி உனக்கு அப்பா இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே நம்ம அப்பா ஓடி வராரு. உங்க அம்மா எங்க அப்படின்னு சொல்லி கேட்க மூமுவும் எங்க அம்மா வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்காங்க. சோ போலீஸ்க்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இவங்க எல்லாருமே காது கேட்காதவங்க. நல்ல வேலையா அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து, சார் என்ன சார் ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க, மன்னிச்சு விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி போலீஸை கூட்டிட்டு போயிடுறாரு. சோ இப்பொழுதுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. சோ நைட் டைம் ஆகுது. மூமுவோடைய அப்பா வந்துட்டு மூமு சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது அவரோட ஒய்ஃப்னு ஒன்னா இருக்கும் பொழுது எடுத்த போட்டோஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. மூமுவும் மேல இருந்து பாக்குறாங்க. அப்பாவை கூப்பிட்டு, அப்பா அம்மா எப்பப்பா வருவாங்க, அம்மா போன் கூட பண்ணவே இல்லையே. உடனே அப்பாவும், நீ ஸ்கூல்ல ஜாயின் பண்ண உடனேயுமே அம்மா உன்னை தேடி வருவாங்க, போன்லாம் பண்ணுவாங்க. ஆனா அப்பா எனக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு சுத்தமா விருப்பமே இல்லை. நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன்னா நீங்க எப்படி வேலை செய்வீங்க? நான் தானே ரேட்லாம் பேசி கொடுத்து வேலைக்கே ஏற்பாடு பண்ணணும். உடனே அப்பாவும், மூமு புரிஞ்சுக்கோ, படிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ ஸ்கூலுக்கு போய் படிச்சாதான் நீ பெரிய ஆள் ஆவ. யாருக்கு தெரியும், நீ லாயர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், டீச்சர் ஆகலாம், இல்ல எங்களை மாதிரியே காது கேட்காதவங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஆகலாம். அட போப்பா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுமோ, அதுக்குள்ள அம்மா வந்தா நல்லா இருக்கும். அம்மா முகமே எனக்கு மறந்து போச்சு தெரியுமா? அம்மா பாக்குறதுக்கு என்ன மாதிரி இருப்பாங்களா? இல்ல அம்மா உன்ன மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, என்ன மாதிரிதான் நீ இருக்க. என்னது உங்கள மாதிரி இருக்கனா? அப்பா உங்க மூக்கு ரொம்ப பெருசா இருக்குப்பா, ஐப்ரோ ரொம்ப பெருசா இருக்கு, ஆனா எனக்கு பாருங்க குட்டியா இருக்கு, நான் ஒன்னும் உங்கள மாதிரி இல்ல. என்ன நீ என்ன சொல்ல வர? நான் என்ன கேவலமா இருக்கேன்னு சொல்ல வரியா? அப்பா எவ்வளவு பெரிய ஆக்டர் தெரியுமா, இந்த மாதிரி வருவேன் நானு அப்படின்னு சொல்லி ஒரு மேகசினை காட்டுறாரு. பார்த்தா அதுல ஒரு லேடி ஆக்ட்ரஸ் இருக்காங்க. என்னது இந்த மாதிரி ஆக போறீங்களா அப்படின்னு சொல்லி மூமு சிரிக்க, இவரும் பாக்குறாரு, ஐயோ என்ன பொண்ணு அப்படின்னு சொல்லி திருப்பி நம்ம ஜாக்கி சான் போட்டோ இருக்கு, இவரு மாதிரி நான் ஆவேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாதுப்பா, நீங்க அந்த லேடி மாதிரி தான் ஆக போறீங்க அப்படின்னு சொல்லி அப்பாவை கலாய்க்க மூமுவும் அப்பாவும் சந்தோஷமா ஜாலியா விளையாடுறாங்க. சோ அடுத்த நாள் ஆகுது. வீட்டுல எல்லாமே நார்மலா போய்கிட்டு இருக்கும் போது கதவை யாரோ தட்டுறாங்க. மூமுவும் போயிட்டு டோரை ஓபன் பண்ணா ஒரு லேடி, அது வேற யாரும் இல்ல, மூமுவோடைய அம்மா தான். வெளியூர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க இப்ப
திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதை பார்த்து மூமு ஷாக் ஆக மூமுவோடைய அப்பாவும் ஷாக் ஆகுறாரு. சோ மூமுவோடைய அம்மா வந்துட்டு அப்பாவை தனியா ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு பேப்பர்ல எழுதி ஏன் வந்தேன் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேருக்கும் டைவோர்ஸே ஆயிடுச்சான். ஆனா அப்பா வந்துட்டு மூமு கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லவே கிடையாது. அம்மா கண்டிப்பா வருவாங்கன்னு தான் சொல்லி வச்சிருக்காரு. சோ அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பொண்ணு கிட்ட எந்த உண்மையும் சொல்லாம இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதோட இப்ப நான் நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கேன், மூமுவை இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. இதை கேட்ட உடனேயுமே அப்பா முடியாதுன்னு சொல்றாரு. இவ்வளோ நாள் மூமுவை பாத்துக்கிட்டது நானு, கண்டுக்காம விட்டுட்டு போயிட்டேன், மூமுவெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல உடனே அம்மாவும், நான் ஒன்னும் சும்மாலாம் கேட்கல, இங்க பாரு இந்த கார்டை வச்சுக்கோ, நான் இது வரைக்கும் சம்பாதிச்ச எல்லா பணமும் இதுல இருக்கு, இவ்வளவு நாள் நீ மூமுவை பாத்துக்கிட்டல, அதுக்கு இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க அவர் அதை தூக்கி போட்டுட்டு, மூமுவை பாத்துக்கிறது என்னோட கடமை, நான் ஒன்னும் காசுக்காகலாம் இதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. அம்மாவும், எனக்கு வேற வழி தெரியல, உனக்கு எதிரா நான் கேஸ் போட போறேன், என் பொண்ணை நான் தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மூமுவோடைய அப்பா என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருந்து எழுந்து வந்துடுறாரு. நேரா வீட்டுக்கு வந்து இந்த விஷயங்களை அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட சொல்லும் பொழுது அவங்களும் சைன் லாங்குவேஜ்லயே பேச ஆரம்பிக்கிறாங்க. நார்மலா கோர்ட்ல கேஸ் வந்துச்சு அப்படின்னா அம்மா பக்கம் தான் சாதகமா இருக்குமே, அது எப்படி அம்மா பக்கம் சாதகமா இருக்கும்? 5 வருஷமா மூமுவை எவ்வளவு பத்திரமா பாசமா பாத்துக்கிட்டான் இவன், அதோட மூமுவை பிரிஞ்சு நம்மளாலேயே இருக்க முடியாது, பாவம் அப்பங்காரன், அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்களா. ஆனா நம்ம அப்பா வந்து அப்படியே டென்ஷன்லயே இருக்கும் பொழுது அந்த குரூப்லயே ஒருத்தர் இருக்காரு, அவரு எல்லாரையுமே கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு. உனக்கு என்ன, மூமு உன் கூடவே இருக்கணும், கோர்ட்ல அந்த கேஸ்ல நீ ஜெயிக்கணும் அதானே, அதுக்கு நம்ம உன் ஒய்ஃபை எதிர்த்து கோர்ட்ல நம்ம போராடணும், அதுக்கு நமக்கு ஒரு லாயர் தேவை, உங்க யாருக்காவது லாயர் தெரியுமா? எல்லாருமே தெரியாதுன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரியும் அப்படின்னு இவரு சொல்லி லாயர் கிட்ட கூட்டிட்டு போறாரு. அந்த லாயருக்கு வந்துட்டு சைன் லாங்குவேஜ்லாம் தெரியும், சின்ன வயசுல காது கேட்காதவங்க கூடலாம் இருந்ததுனால நம்ம மூமுவோடைய அப்பா மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ அப்படிதான் இப்ப ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறாங்க. ஆனா அதுக்கு வந்துட்டு நம்ம மூமுவோடைய அப்பா வந்து கார் ஓட்டணுமா, அவருக்கு தான் காது கேட்காதுல்ல, அப்படியே பொறுமையா உருட்டிக்கிட்டே ஓட்டுறாரு. நீ ஒரு வேஸ்ட், உனக்கு வேகமா ஓட்ட தெரியுமா அப்படின்னு இவங்க கேட்க உடனே இவரு முறுக்கிட்டு செம்ம ஃபாஸ்டா ஓட்டுறாங்க. நேரா எங்க போறாங்கன்னா ஒரு பெரிய ஜட்ஜை பாக்குறதுக்காக தான், இந்த கேஸை பத்தி விசாரிக்கிறதுக்கு. இதே நேரத்துல மூமுவோடைய அம்மா இருக்காங்கல்ல அவங்களும் வந்து ஒரு லாயர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, குழந்தை ஏன் கஸ்டடிக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. எங்க நம்ம லாயரு அப்பாவை கூட்டிட்டு இவங்க ஒரு பெரிய ஆள் கிட்ட போறாங்க. சோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மூமுவோடைய அப்பா வந்துட்டு மூமுவுக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுக்கணும், இப்ப அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற வீடுலாம் வேலைக்கே ஆகாது, ஒரு நல்ல வீட்டுல இருக்கணும், மூமுவுக்கு நல்ல எஜுகேஷனை கொடுக்கணும், இப்படி கொடுத்தா மட்டும்தான் கோர்ட் வந்துட்டு மூமு வந்து அப்பா கூடவே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்ட அப்பாவும், கண்டிப்பா நான் என் பொண்ணுக்கு நல்ல லைஃப கொடுப்பேன், எவ்வளவு கஷ்டப்பட்டாவது அவளை படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் மூமுவோடைய அம்மாக்காரி இருக்காங்கல்ல அவங்க ஒரு லாயர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த குழந்தைக்கு வந்து அப்பானால ஏதாவது பிரச்சனை, ஏதாவது அபியூஸ் இந்த மாதிரி இருந்தா கேஸ் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிரும், குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைச்சிருவாங்க, ஒருவேளை அவரு அந்த குழந்தைக்கு நல்ல லைஃப கொடுத்தாருன்னா குழந்தை அவரு கூடவே இருக்கிற மாதிரி கேஸ் உங்க கையை விட்டு போயிடும்னு சொல்ல மூமுவோடைய அம்மாவும் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. எங்க அப்பா வீட்டுக்கு வரும் பொழுது அந்த மூமு பொண்ணு வந்துட்டு அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூடவும் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல மூமு இருக்கக்கூடாது, சோ அதனால வேற இடத்துல தங்குறதுக்கான வேலையை அவரு பாக்குறாரு. அதோட மூமு கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லும் பொழுது மூமு என்ன சொல்றாங்கன்னா, அப்பா என்னால உங்க கூடவும் அம்மா கூடவும் சேர்ந்து இருக்க முடியாதப்பா, ஒருவேளை நான் ஸ்கூலுக்கு போனேன்னா நீங்க 2 பேருமே என் கூட இருக்கலாம்ல. ஆனா அப்பா அப்படியே சோகமா முடியாதுன்னு சொல்ல, ஏன்பா அம்மாவுக்கு என்ன பிடிக்கலையா? இல்ல இல்ல, அம்மாவுக்கு ஒன்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனா அம்மாவுக்கு என்னதான் பிடிக்காது அப்படின்னு சொல்லும் பொழுது டக்குன்னு மூமு வந்து, ஆனா எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்பான்னு சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் அப்பா வந்து மூமுவை ஸ்கூல்ல சேர்க்கணும், இவரால போயிட்டு அவங்க கிட்ட ஒழுங்கா பேச முடியாதுல்ல, சோ அதனால லாயர் கிட்ட வந்து ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க பாரு எனக்கு இதை தவிர நிறைய வேலை இருக்கு அப்படின்னு கண்டுக்காம காருக்குள்ள போயிடுறாங்க. அவரும் காருக்குள்ள வந்து, இங்க பாருங்க எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆளு நீங்க தான், அதுவும் நீங்க பெரிய லாயர் வேற, என் பொண்ணு ஸ்கூலுக்கு போகணும், நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும், என் பொண்ணு கூட பேசியிருக்கா பாருங்க அப்படின்னு மூமு பேசினதை ரெக்கார்ட் பண்ணி இவர் கொண்டு வந்திருக்காரு. ஆனா அதுல என்ன ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு இவருக்கு தெரியாது, ஏதோ மூமு பேசியிருக்கா அப்படின்னு இவரு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா உண்மையிலேயே மூமு வந்துட்டு ரைம்ஸ் மாதிரி பாடி இருக்காங்க. எங்க அப்பாவுக்கு காது கேட்காது, அதனால ஸ்கூல்ல அவரால் பேச முடியாது, ஹெல்ப் பண்ணுங்கோ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கோ இப்படின்னு அந்த பொண்ணு கியூட்டா பாடி இருக்கா. அந்த பொண்ணு கியூட்டா தான் பாடி இருக்கு, நான் தான் கொஞ்சம் கிரிஞ்சி பண்ணிட்டேன். இதை கேட்ட லாயரும் வந்து சிரிச்சிடுறாங்க.
ஹெல்ப் பண்ணவும் அவங்க ஒத்துக்கிறாங்க. சோ மூமுவை கூட்டிட்டு நேரா ஸ்கூலுக்கு போறாங்க. அதுவும் நம்ம லாயர் வந்து மூமுவோடைய அம்மா மாதிரியே ஆக்டிங்க போடுறாங்க. ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டரும் வந்துட்டு கேள்வி கேட்கறாங்க மூமு கிட்ட. மூமு 1+1 எவ்வளோ? ஆனா மூமு கம்முன்னு இருக்கா. சரி உனக்கு ஏதாவது போயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்பவும் மூமு கம்முன்னு இருக்கவே நம்ம லாயர் உடனே அது வந்து கொஞ்சம் நர்வஸா இருக்கா, வீட்ல எல்லாம் சும்மா லொடலொடன்னு பேசிக்கிட்டே இருப்பா, மத்தபடி என் பொண்ணு ரொம்ப அறிவாளி டீச்சர்னு சொல்ல நம்ம மூமு உடனே எது நான் உங்க பொண்ணான்னு முறைச்சு பார்க்க, ஏண்டி என்ன பார்க்காம அங்க பதில சொல்லு அப்படின்னு லாயர் சொல்றாங்க. ஆனா மூமு எதுவும் பேசலையா. ஹெட் மாஸ்டரும் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி கம்மனே இருக்கிற குழந்தைகள் எல்லாம் பார்த்துக்க எக்ஸ்ட்ரா கேர் வேணும், சோ அதனால எங்களால முடியாது, வேற ஸ்கூல் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுந்து போக எதுவுமே புரியாத நம்ம அப்பா வந்துட்டு லாயர் கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்க மூமு பேசவே மாட்டேங்கிறா அப்படின்னு சைன் லாங்குவேஜ்ல சொல்லிட்டு லாயர் நேரா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு ஹெட் மாஸ்டர் கிட்ட போயிட்டு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எங்க பாருங்க மூமுவோடைய அப்பாவுக்கு காது கேட்காது. இவ்வளவு நாள் அவரு வளர்த்ததுனால மூமு வந்துட்டு தனியாவே வாழ்ந்திருக்கா. இதுக்கு மேலேயும் அதே மாதிரி இருக்க கூடாது. மூமுக்கு ஒரு நார்மல் லைஃப் எஜுகேஷன் தேவை. அவ இப்ப பேச மாட்டா, பட் ஆனா அவ பேசின ஒரு ரெக்கார்டிங் ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட மூமு பாட்டு மாதிரி பாடி இருப்பாங்கல்ல அதை கேட்கறாரு. ஆனா அதுக்குள்ளேயே மூமு பேச ஆரம்பிக்கிறாங்க. 1+1 2, 2+2 4, எனக்கு ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் தெரியும், ஹம்டி டம்டி தெரியும், நிறைய ரைம்ஸ் தெரியும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல ஹெட் மாஸ்டரும் ஓகேன்னு சொல்லி ஸ்கூல்ல சேர்த்துக்கிறாங்க. நம்ம லாயரும் அப்பா கிட்ட இங்க பாரு ஸ்கூல்ல சேர்த்தாச்சு, நிறைய பணம் தேவைப்படும், வேற இடத்துக்கு வேற நீ மாறணும், கேஸ் கோர்ட்டுக்கு வரத்துக்குள்ளேயே இது எல்லாத்தையும் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்ல சீக்கிரமா நான் கண்டிப்பா எல்லாத்தையும் மாத்துவேன், எனக்கு என் பொண்ணு கூட இருக்கணும் அப்படின்னு அவரு சொல்றாரு. சோ அப்பாவுக்கு வந்துட்டு மூமுவை வந்து அவ்வளோ பிடிக்கும். ரெண்டு பேரும் நைட்ல லைட் வெளிச்சத்துல தெரியிற இவங்களோட நிழலை பார்த்து கையில பறவை மாதிரி ரொம்ப ஜாலியா விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. சோ அடுத்த நாள் ஆகுது. அப்பா வந்து மூமுவை கூட்டிட்டு அபார்ட்மெண்ட்டுக்கு போக போறாரு. ரொம்பவே காஸ்ட்லி தான். சோ அதனால இங்க இருந்து அவர் கிளம்புறாரா. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க கிட்ட இருக்கிற சில பொருள் எல்லாம் கொடுக்கறாங்க. அதோட அவங்க எல்லாருக்குமே மூமுவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மூமு நீ நல்லா படிக்கணும் சரியா, நீ நல்லா சாப்பிடணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் மூமு கிட்ட சொல்றாங்க. மூமு அப்படியே ரொம்ப சோகமா இருக்கா. அதுல ஒருத்தவங்க ஒன்னா எடுத்த குரூப் போட்டோ அப்புறம் 2 கோல்டு ஃபிஷ்ஷையும் கொடுக்கறாங்க. மூமுவும் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு பொருளெல்லாம் காருக்குள்ள ஏத்திக்கிட்டு அங்க இருந்து கார் கிளம்புது. அப்படியே மூமுவோடைய கண்ணுல கண்ணீரோட அவங்க எல்லாரையுமே பார்த்து டாடா காட்ட அவங்களும் செமையா அழுகுறாங்க. ஏன்னா மூமுவை பிரிஞ்சு அவங்க ஒரு நாள் கூட இருந்ததே கிடையாது. மூமுவை சொந்த மகளா அவங்க நினைக்கிறாங்க. இப்ப மூமு இல்லாதது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதோட என்ன சொல்லி அனுப்புறாங்கன்னா திரும்ப வந்துடாதீங்க, ஏன்னா இங்க வாழ்ற வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை, மூமு போயிட்டு ரொம்ப சந்தோஷமான நல்ல லைஃப வாழணும் அப்படின்னு சொல்லி மூமுவுக்கு இவங்களும் டாடா காட்ட மூமுவும் அப்படியே சோகமா அங்க இருந்து அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அந்த அபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப குட்டியா இருக்கு. ஆக்சுவலா இன்னும் சொல்ல போனா அது ஏதோ ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி இருக்கு. அப்பா வந்துட்டு யாருக்கிட்டயோ ஹெல்ப் கேட்டிருப்பாங்க போல, அவங்க வந்து இங்க தங்கறதுக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. அதோட அப்பாவும் வந்துட்டு இங்கேயே தான் வேலை செய்ய போறாரு. ஒரு ஹோட்டல் மாதிரி இது. சோ மூமு வந்து கையில அந்த 2 கோல்டு ஃபிஷ்ஷை வச்சிருக்கா. அந்த 2 கோல்டு ஃபிஷ் எதை உணர்த்துது அப்படின்னா அது ரெண்டும் எப்படி பாக்கெட் குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோ அதே மாதிரிதான் இவங்க 2 பேரோட லைஃபும் வந்துட்டு ஒரு சின்ன இடத்துக்குள்ள இருக்கு. சோ 2 பேரும் அப்படியே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. அப்பதான் எழுந்துக்கிறாரு. ஸ்கூலுக்கு வேகமா மூமுவை கூட்டிட்டு போகணும், ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலு. ஆனா மூமு தூங்கிக்கிட்டே இருக்காங்க. கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி ஒரு வழியா ஸ்கூல் கிட்ட கொண்டு வந்து இங்க பாரு மூமு, ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் நீ சைன் லாங்குவேஜ்ல எல்லாம் பேசக்கூடாது, மத்தவங்க எப்படி பேசுறாங்களோ அந்த மாதிரி தான் பேசணும், புரியுதா அப்படின்னு சொல்ல மூமு ஒரு மாதிரி அப்படியே சோகமா இருக்கும் பொழுது பின்னாடி மூமுவோடைய அம்மா வராங்க. மூமு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப காஸ்ட்லியான பவுச்சை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்க மூமுவை கட்டிப்பிடிக்க மூமுவும் ஸ்கூலுக்கு போறாங்க. எல்லா பசங்க முன்னாடியும் மூமுவும் என்னோட பேரு மூமு அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ ஆகி மூமு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம அப்பா இருக்காருல்ல, அவரு வந்துட்டு அந்த ஹோட்டல்லயே வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தான் வந்துட்டு எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்ணி சின்ன சின்ன சைன் லாங்குவேஜ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா அப்பா கூட கம்யூனிகேட் பண்ணணும்ன்றதுக்காக. சோ இது வந்து ஜஸ்ட் ரூம் எல்லாம் கிளீன் பண்ற ஜாப்ன்றதுனால அவ்வளவா கம்யூனிகேஷன் தேவையில்லை. ஆனா அவரும் அந்த வேலையை சூப்பரா செய்யறாரு. வேலையை முடிச்சுட்டு மூமு ஸ்கூல்ல இருந்து கொண்டு வந்து மூமு கூட ஜாலியா விளையாடுவாரு. சோ இப்படியே நாட்கள் போகுது. மூமு ஸ்கூலுக்கு போறாங்க. இவரும் ஒர்க் பாக்குறாரு. திரும்ப வீட்டுக்கு வராங்க. ஒரு நாள் ஸ்கூல்ல வந்துட்டு எல்லா பசங்களும் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறாங்க. ஆனா மூமு வாசிக்காம காதை மூடிக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ நாளா காது கேட்காதவங்க கூட இருந்து அமைதியாவே மூமு வந்து ஃபீல் பண்ணிருக்காங்க. திடீர்னு இவ்வளவு சத்தம் மூமுவால தாங்க முடியல. இந்த பக்கம் மூமுவோடைய அப்பா வந்துட்டு ஹோட்டல் ரூம்ல வேலை செய்யறாரு. அவருக்கு காது கேட்காது. ஒரு ரூமை செக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கதவை தட்டணும். சோ இவரும் கதவை தட்டுறாரு. செக் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா உள்ள ஒரு லேடி குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது தெரியாம இவர் உள்ள போயிட்டு கிளீன் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த லேடி அப்பாவை பார்த்து எப்படி நீ உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லி பயங்கர சண்டை நடக்குது. அந்த சண்டைனாலேயே ஸ்கூல்ல இருந்து மூமுவை அவரால் கூப்பிட முடியல. நைட்டு வரைக்கும்
மூமு ஒரு கடைக்கு வெளியவே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு வழியா அப்பா அங்க வந்துடுறாரு. மூமுவை கூட்டிட்டு அந்த ஹோட்டலுக்கு போகலான்னு ட்ரை பண்ணும் பொழுது அங்க அந்த லாயர் வராங்க. அவங்க நம்ம அப்பாவை மட்டும் கூட்டிட்டு போயிட்டு காரை வேகமா ஓடிட்டு போயிட்டு அங்க பாருன்னு சொல்ல, அப்பாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் கண்ணாடிக்காரரு அவர் என்ன பண்றாருன்னா காரை ஓட்டிட்டு போறாரு. பின்னாடி இன்னொருத்தர் காரை ஓட்டிக்கிட்டு வேணும்னே வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட் மாதிரி ஃபேக்கா பண்றாங்க. சோ காருக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால புது கார் கிடைச்சிரும். அதனாலதான் இந்த லாயர் வந்துட்டு இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பாக்குறாங்க. இதே மாதிரி வேலை நீ எனக்காக செய்யணும், ஏன்னா நான் உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கேன்ல, எனக்கு லாயர் ஃபீஸ்ன்னு எதுவும் கொடுக்கவே இல்லை, இந்த மாதிரி வேலை எல்லாம் செஞ்சனா உனக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, ஆனா மும்முவோடைய அப்பா வந்து என்னால இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதோட வெளியே ஓடி போயிட்டு அவரோட ஃப்ரெண்ட் எல்லாம் பாக்குறாரு. ஏன்டா அந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ஃப்ரெண்டும் என்ன சொல்றாருன்னா எனக்கு நல்லா வாழணும்னு தோணுது, இந்த மாதிரி வேலை பண்ணாதான் நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அப்பா வந்துட்டு திரும்ப ஹோட்டலுக்கு வந்தா அங்க ஹோட்டலுடைய மேனேஜர் ஒருத்தர் அவரு இதுக்கப்புறம் உனக்கு வேலை கிடையாதுன்னு சொல்லிடுறாரு. அதோட நீயும் உன் பொண்ணும் இந்த ஹோட்டல்ல இருக்கிற ஸ்டோரேஜ் ரூம்ல தங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சியா, ஏதோ பாவம்னு விட்டா தேவையில்லாம கஸ்டமர் இருக்கும் பொழுதே ரூம்குள்ள போயிட்ட, உனக்கு 1 மாசம் தான் டைம், அதுக்குள்ள வேற ஒரு வேலையும் வேற ஒரு இடமும் பாத்துக்கோ அப்படின்னு மேனேஜர் சொல்ல, மும்முவோடைய அப்பாவும் கெஞ்சுறாரு, நான் எங்க திடீர்னு எந்த வேலைக்கு போவேன் அப்படின்னு அவருக்கு புரியல சுத்தமா. சோ அவதான் நம்ம லாயர் சொன்ன அந்த வேலை ஞாபகம் வருது. சோ அதனால லாயர் கிட்ட போறாங்க. இந்த மாதிரி காரை கிராஷ் பண்ணா எவ்வளவு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, $2000 கிடைக்கும். அதோட இந்த மாதிரி கிராஷ் பண்றது உன் உயிருக்கே கூட ஆபத்தாகலாம், சோ அதனால கேர்ஃபுல்லா பண்ணுன்னு சொல்றாங்க. சோ நைட் டைம்ல அவரோட பொண்ணு மூமு தூங்கும் பொழுது இவரு ஒரு கார் எடுத்துக்கிட்டு வேகமா போயிட்டு அதை கிராஷ் பண்றாரு. நார்மல் ஆக்சிடென்ட் மாதிரியே, ரொம்ப அடிபடக்கூடாதுன்றதுக்காக ஹெல்மெட்டையும் ஒரு போட்டுக்கிறாரு. சோ அப்பா வந்துட்டு லக்ஸரி காரை கொண்டு போயிட்டு தான் கிராஷ் பண்ணுவாரு. இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த கிராஷ் ஆன காரோடைய பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு ரிப்பேர் ஷாப் கிட்ட தான் கொடுக்கும். அந்த ரிப்பேர் ஷாப்போடைய ஓனரு, இன்சூரன்ஸ் கம்பெனில ஒரு ஆளு, அப்புறம் நம்ம லாயருடைய ஃப்ரெண்டு ஒருத்தருன்னு இவங்க தான் இது எல்லாத்தையுமே நடத்துறாங்களே. ஏன்னா லக்ஸரி கார்ல பார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். இந்த மாதிரி கிராஷ் ஆகி வந்த கார்ல இருந்து அந்த பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து சீப்பர் பார்ட்ஸை போட்டு இந்த இல்லீகலான பிசினஸ லீகல் மாதிரி பண்றாங்க. அதுவும் அப்பா கிட்ட சொல்றாங்க, சம்டைம்ஸ் நீ ஜெயிலுக்கு போற மாதிரி இருக்கும், ஆனா நம்ம கிட்ட லாயர் இருக்கிறதுனால உன்னை ஈஸியா வெளியே எடுத்துருவாங்க, சோ பயப்படாத, தொடர்ந்து இந்த வேலையை செய்யன்னு சொல்ல, இவரும் என்ன பண்றாருன்னா தினமும் ஒவ்வொரு காரை கொண்டு போய் வேற வேற இடங்கள்ல கிராஷ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதனால இவருக்கு நிறைய பணமும் கிடைக்குது. நம்ம மும்முக்கு வர ஸ்கூல்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, இவரு கிராஷ் பண்ண வேண்டிய காரெல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு வருவாரு, அதுல அவரோட பொண்ணை கூட்டிட்டு போவாரு. சோ நைட்லயே மோஸ்ட்லி இந்த ஆக்சிடென்ட் வேலையெல்லாம் இவரு பாக்குறதுனால பகல்ல தூங்கிக்கிட்டே இருப்பாரு. அதோட ட்ரெஸ் மாத்தும் பொழுது இந்த கிராஷ்ல எல்லாம் அடிபட்டு இருக்கும்ல, அந்த அடியெல்லாம் வந்து நம்ம மூமு பாக்குறாங்க. மூமுவுக்கு ஏதோ ஒரு டவுட் வருது, அப்பா ஏதோ ஒண்ணு பண்றாருன்ட்டு. ஆனா பாவம் அந்த பொண்ணுக்கு எதுவும் தெரியல. சோ இவங்க ரூம்ல வந்துட்டு அந்த கோல்டு ஃபிஷ் இருக்கும்ல, தண்ணி கொஞ்சம் ஊத்தல போல ரொம்ப கம்மியா இருக்கு, அந்த கோல்டு ஃபிஷ் வந்து தவிச்சுக்கிட்டு இருக்கு. சோ அதே மாதிரிதான் இவங்களோட லைஃபும் இருக்கு. ஆனா மூமு வந்துட்டு செவுத்துல நிறைய ப்ளூ வேல் எல்லாம் வரைஞ்சு வச்சிருக்காங்க, ப்ளூ வேல், கடல் அந்த மாதிரி. சோ இவங்களோட லைஃப் வந்துட்டு எப்படி ப்ளூ வேல் ஒரு பெரிய கடல்ல சுத்திக்கிட்டு இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசை. ஆனா இப்ப இவங்க சின்ன பாட்டிலுக்குள்ள அடைஞ்சிருக்கிற கோல்டு ஃபிஷ் மாதிரி இருக்காங்க. அப்பாவும் வந்துட்டு நைட்டு ஃபுல்லா இந்த வேலை செய்யறதுனால பகல்ல தூங்கி தூங்கி வலிறாரு. ஒரு பார்க்ல அப்படியே ஆளு தூங்கிட்டாரு. மூமு தான் எழுப்புறாங்களே, என்னப்பா ஆச்சு, நீங்க தூங்கிக்கிட்டே இருக்கீங்க, அதோட என் ஃப்ரெண்ட் இதை கொடுத்தாப்பா, இதுல ஊதுனா சவுண்டு கேட்கும் அப்படின்னு சொல்லி ஊதி காட்டுறாங்க. சோ அதுவும் பாக்குறதுக்கு ப்ளூ வேல் மாதிரி இருக்கு. இன்னும் சொல்ல போனா இவங்க பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு பின்னாடியே ப்ளூ வேல் ஷேப்ல ஒரு ஸ்லைடும் இருக்கு. ஆனா நம்ம அப்பாவுக்கு தான் சவுண்ட் எதுவும் கேட்காதுல்ல, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வாங்கி ஊதி காட்டுறாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த பொண்ணு ஊதவே இல்லை, ஜஸ்ட் வாயில தான் வச்சிருக்கு. ஆனா அப்பா வந்துட்டு பொண்ணு ஊதுறா, நமக்கு கேட்கலனாலும் நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கையை தட்டுறாரா. இத பாக்குற நம்ம மூமுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. அப்பாவுக்கு காது கேட்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம், அதோட நமக்காக அப்பா இந்த மாதிரிலாம் பண்றாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அழுதுகிட்டே வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பாவும் இதை புரிஞ்சுக்கிட்டு, மூமு இங்க பாரு, அழாத, எனக்கு காது கேட்கலன்ட்டு நான் என்னைக்குமே வருத்தப்பட்டது கிடையாது, ஏன்னா நான் எதையும் கேட்கணும்னு விருப்பப்படல. ஆனா எனக்கு கஷ்டமா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, உன்னோட குரலை என்னால கேட்க முடியல. எனக்கு நல்லா தெரியும் இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான ஒரு சத்தம் அப்படின்னா உன்னுடைய குரல் மட்டும்தான், அதை கேட்கலன்னு தான் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி இவரும் வாசிக்க 2 பேரும் ஜாலியா அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்றாங்க. அந்த குட்டி பொண்ணு மூமுவும் அப்பா நம்ம மேல இவ்வளவு பாசமா இருக்காருன்னு சந்தோஷத்திலேயே வாசிக்கிறாங்க. இன்னும் 3 நாள்ல கோர்ட்ல ஹியரிங் நடக்க போகுது. பொண்ணை பாத்துக்கிற அளவுக்கு டெபாசிட் பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பா வந்துட்டு கணக்கு காட்டணும். இவர் இவ்வளவு வேலை செஞ்சாருல, அந்த மேனேஜர் கிட்ட போய் பணம் கேட்டா அங்க நம்ம லாயரும் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் ஒரு கார் இருக்கு, அந்த காரை கிராஷ் பண்ணு, உனக்கு தேவையான பணத்தை நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு இவரும் இன்னைக்கு நைட்டு நம்ம அந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நைட்டு ரெடி ஆகுறாரு. ஃபர்ஸ்ட் மூமுவை அவரு தூங்க வைக்கிறாரு. அதுக்கப்புறமா
நைஸா அங்க இருந்து கிளம்புறாரு. பார்த்தா மூமு தூங்கவே இல்ல. ஏன்னா மூமுக்கு ஒரு டவுட், அப்பா நைட்டு எங்க போறாரு அப்படின்னு சொல்லி. அதனால பின்னாடியே அப்பாவை ஃபாலோ பண்ணி வர அவரு ஒரு காருக்குள்ள போறாரு. அந்த காருக்குள்ள மூமு நைஸா ஏறிக்கிறாங்க. இவர் ஹெல்மெட்லாம் மாட்டிக்கிட்டு அந்த காரை கிராஷ் பண்றதுக்கு போறாரு. உள்ள அவரோட பொண்ணு இருக்கிற விஷயம் இவருக்கு சுத்தமா தெரியவே இல்ல. ஒரு ரோட்ல வேகமா போயிட்டு எதிர்த்த மாதிரி வர வண்டியை பார்த்து மோதலான்னு ட்ரை பண்ணும் பொழுது இதை பாக்குற மூமுவும் அப்பா என்ன பண்றீங்கன்னு டச் பண்ணவே இவருக்கு பெரிய ஷாக்கு. ஏன்னா மூமு காருக்குள்ள இருக்கா அப்படின்னு கிராஷ் பண்ணாம அப்படியே வண்டியை திருப்புறாரு. இருந்தாலும் கண்ட்ரோல மிஸ் ஆகி சைட்ல ஃபென்ஸ் மேலலாம் மோதி கார் வந்து வேகமா பேரியர்ல போய் மோதுது. இதனால இவருக்கு பயங்கரமா அடிபடுது. இவரை விடவே அவரோட பொண்ணுக்கு செமையா அடிபட தூக்கிக்கிட்டு வேகமா இவரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. சோ அங்க ஹாஸ்பிட்டல்ல மூமுவை வந்துட்டு ஃபுல்லா செக் பண்றாங்க. அங்க மூமுவோடைய அம்மாவும் வராங்க. நம்ம அப்பாவும் அவங்கள பாக்குறாங்க. அப்பாவுக்கு வந்து முகம் ஒரு சைடு ஃபுல்லா சம்மடி. மூமுவுக்கு என்ன ஆச்சு என்ன ஏதுன்னு அப்பாவுக்கு ஒன்னும் புரியல. ஏன்னா டாக்டர் பேசுறதுலாம் அவருக்கு புரியாதுல்ல. அதனால அம்மா போயிட்டு நான் தான் மூமுவோட அம்மா என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க டாக்டரும் பெருசா எந்த ப்ராப்ளமும் இல்ல, எல்லாம் சின்ன சின்ன அடிதான். ஆனா என்ன இந்த ஆக்சிடென்ட் ஆன அதிர்ச்சியில பொண்ணு வந்து கொஞ்சம் பேச மாட்றா, அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன், நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்ல அம்மா என்ன பண்றாங்கன்னா நேரா மூமுவை தூக்கிக்கிட்டு அங்க இருந்து போறாங்க. இத பாக்குற அப்பாவுக்கு புரியல. அவரோட ஒய்ஃப் கிட்ட போயிட்டு மூமுவுக்கு என்ன ஆச்சு ஏன் தூக்கிட்டு போற அப்படின்னு சொல்லி கேட்க என் மேல இருந்து கையெடு, மூமுவை நான் கூட்டிட்டு போக போறேன், இனிமே அவ உன்கிட்ட இருக்க மாட்டா புரியுதா, எதுவா இருந்தாலும் நம்ம கோர்ட்ல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க போறாங்க. அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சோ அதே மாதிரியே மூமுவோட அம்மா அபிஷியல் மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்றாங்க. அப்பாவும் அங்க போறாரு. என்ன சொல்றாங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்துட்டு இவங்க லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களே. குழந்தையா மூமு பிறந்ததுக்கு அப்புறம் இவருக்கு காது கேட்காது, சைன் லாங்குவேஜ் தானே பேசுவாரு. குழந்தையும் வந்துட்டு சைன் லாங்குவேஜ்ல மட்டும் தான் பேசுறா, வாயை திறந்து பேசுறது ரொம்ப கம்மி ஆகுது. சோ இந்த விஷயம் வந்து அம்மாவுக்கு பிடிக்கவே இல்ல. இதனாலதான் இவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனா இப்போ குழந்தையோடைய உயிருக்கே ஆபத்தான நிலைமைக்கு இவர் கொண்டு வந்துட்டாரு. எனக்கு என் பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தி அப்பா கிட்ட கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா நான் மூமுவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எதுக்காக அப்படின்னு கேட்கும் போதுதான் நீங்க மூமு கிட்ட கேளுங்க, மூமுவுக்கு என் கூட இருக்கணும்னு தான் ரொம்ப ரொம்ப ஆசை, நான் மூமுவை பார்க்கணும்னு சொல்ல இவங்களும் மூமுவை பார்க்க ஏற்பாடு பண்றாங்க. சோ மூமுவும் வராங்க. அவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் பார்த்து அங்க இருக்கிறவங்க கேக்குறாங்க, மூமு உனக்கு யார் கூட இருக்கணும்னு ஆசை, அம்மா கூடவா இல்ல அப்பா கூடவா? அப்பா ரொம்ப ஹாப்பியா அவரோட பொண்ணை பாக்குறாரு. பொண்ணுக்கு எதுவும் இல்ல, அதோட நம்ம பொண்ணு நம்ம கூட இருக்கணும் தான் ஆசைப்படுவா அப்படின்னு அவர் நினைக்கும் பொழுது ஆனா மூமு வந்துட்டு அவங்க அம்மாவை பார்த்து அவங்க கூட தான் இருக்கணும்னு ஆசைன்ற மாதிரி காட்ட இவர் அப்படியே ஷாக் ஆகுறாரு. அம்மா வந்து அவங்க பொண்ணை கட்டி பிடிச்சுக்க இங்க அப்பாவுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி சோகம் ஆயிடுறாரு. அவ்வளவுதான் மூமுவை கூட்டிட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க. அவங்க மியூசிக்கல் கிளாஸ்ல எல்லாம் சேர்த்து விட அந்த பொண்ணு நல்லா வாசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூல் முடிச்சு அம்மா தான் வந்துட்டு கூட்டிட்டு வருவாங்க. மழை பெய்யுது. அப்படியே மெதுவா வர நம்ம அப்பாவால அவரோட பொண்ணை நேரடியா பார்க்க முடியாம தூரத்துல இருந்து ஓரமா ஒளிஞ்சிருந்து பாக்குறாரு. இப்படியே நாட்கள் போகுது. ஆனா இன்னமும் மூமு வந்துட்டு ஒரு வார்த்தை கூட பேசவே இல்ல. அம்மா அதை நினைச்சு ரொம்ப சோகமா இருக்காங்க. மூமு தனியாவே இருக்காங்க. நிழல்ல பறவை மாதிரி அவங்க அப்பா கூட பண்ணுவாங்கல்ல அதெல்லாம் பண்றாங்க. அப்பா கூட இருக்கிற ஞாபகமாவே மூமுவுக்கு இருக்கு. மூமுவுக்கு வந்துட்டு அப்பாவை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்பா கூட இல்லாம இப்ப அம்மா கூட இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் போகுது. ஒரு பலூன்ல நம்ம மூமு எழுதிருக்காங்க. அப்பாவும் மூமுவும் இருக்கிற மாதிரி, அப்பா நான் உங்களை எப்பவுமே பாதுகாப்பேன்பா, உங்களுக்கு எதுவும் ஆகாம நான் பார்த்துப்பேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ இப்பதான் நமக்கே புரிய வருது, ஒருவேளை மூமு வந்துட்டு அப்பா கூட இருக்குன்னு சொன்னா நம்மள பாத்துக்கிறதுக்காக அப்பா இந்த மோசமான வேலையை செய்வாரு, அவர் உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்றதுக்காக தான் மூமு வந்துட்டு அவங்க அம்மா கூட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நைட்ல அப்பா திடீர்னு வெளியே போறாரு. காலையில வரும்பொழுது அவர் உடம்புல காயமா இருக்கு. சோ இந்த மாதிரி கார் ஆக்சிடென்ட் வேலையை தான் செய்யறாருன்னு அந்த குட்டி பொண்ணு புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ இதனால அப்பா இதுக்கப்புறம் அந்த வேலையை செய்ய மாட்டாரு. ஆனா இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு அப்பா இல்லாம இருக்க முடியல. மூமு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, லோன்லியா ஃபீல் பண்றாங்க. இங்க ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறது அப்பா தான். அவரு மூமு கொடுத்த அந்த ப்ளூ வேல் மாதிரி இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை கையில வச்சுக்கிட்டு ஊதிக்கிட்டே இருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு வரும்பொழுது நான் மூமுவோட வாய்ஸை கேட்டேன், எனக்கு அவ குரல் கேட்டுச்சு, அவ குரல் எவ்வளவு அழகா இருந்தது தெரியுமா அப்படின்னு லூசு மாதிரி வளர்றாரா. அந்த ஃப்ரெண்டும் பயந்து போயிடுறாரு. ஏன்னா பொண்ணை பிரிஞ்சு இருக்கிற அந்த சோகத்துல தேவையில்லாம வேலைக்கு வந்து வேணும்னே கிராஷ்ல இறந்து போயிடுவானோ அப்படின்னு நீ இனிமே இந்த வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி திட்டிட்டு அங்க இருந்து போறாரு. சோ அப்பதான் அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் வருது, நாளைக்கு வந்துட்டு மூமுவை கூட்டிட்டு அம்மா வந்துட்டு நியூசிலாந்து போறாங்களாம். இனிமே அங்கதான் வாழ போறாங்க போல. மூமு திரும்ப வரவே மாட்டா. சோ கடைசியா ஒரு தடவை மூமுவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ளூ வேல் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கிட்டு வேகமாயி ஒரு ஏர்போர்ட்டுக்கு போறாரு. மூமுவும் வந்துட்டு அப்பா வருவாரு அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. பிளைட்லயே ஏற போறாங்க. ஆனா அப்பாவை காணோம். இந்த பக்கம் அப்பா இருக்காரு. ஆனா அவருக்கு தான் பேச முடியாதுல, காதும் கேட்காது. ஆனா அவரு மூமுவை பாத்துறாரு. மூமு
மூமு காதுக்கு கேட்கணும்னு அவங்க கொடுத்த அந்த ப்ளூ வேல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்க எங்கேயோ சவுண்ட் கேக்குதுன்ட்டு மூமுவும் திரும்பி பார்த்தா தூரத்துல வெளியே அப்பா இருக்காரு. அப்பாவை பார்த்த உடனேமே மூமுவுக்கு அவ்வளோ சந்தோஷம். அங்க இருக்கிற கண்ணாடி கிட்ட வந்து, அப்பா என் மேல கோவமா, எனக்கு உங்க கூட இருக்கணும் தான்ப்பா ஆசை, அம்மா கூட போகணும்னு விருப்பம் இல்ல அப்படின்னு சைன் லாங்குவேஜ்லயே சொல்ல, அப்பாவும் மூமு அப்படிலாம் சொல்லாத, அம்மா கூட நீ இருக்கிறது தான் உனக்கு சேஃப், நீ வெளிநாட்டுக்கு போனாதான் அங்க நல்லா படிக்க முடியும், நல்லா வாழ முடியும், அதனால அம்மா என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் கேட்கணும்னு அப்படின்னு அப்பா சொல்ல, இத அம்மாவும் கேட்டுட்டு அவங்க மனசும் ரொம்ப கஷ்டமாகுது. மூமுவும் சரிப்பா நான் அம்மா கூடவே போறேன், ஆனா இதுக்கப்புறம் நீங்க அந்த வேலையெல்லாம் செய்யாதீங்கப்பா, ஏன்னா அது ரொம்ப ஆபத்து, அதனால உங்களுக்கு அடிப்படுதுல அப்படின்னு சொல்ல, மூமு நீ ஒன்னும் கவலைப்படாத, அப்பா இனிமே அந்த வேலையை செய்யவே மாட்டேன். உடனே மூமுவும் அப்பா நான் உங்களை பக்கத்துல பாக்கணும் அப்படின்னு சொல்ல, அந்த பக்கம் கேட் இருக்கு அந்த வழியா வா அப்படின்னு சொல்லி மூமுவை கூப்பிடுறாரு. மூமுவும் அப்பாவை பாக்குறதுக்கு வராங்க. அப்படியே ரெண்டு பேருமே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. தான் பொண்ணை பார்க்க போற சந்தோஷத்துல இவரு ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டே வர, மூமுவும் அப்பா கூடவே சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே வராங்க. ஆனா அப்ப திடீர்னுட்டு போலீஸ்காரங்களாம் வந்து அப்பாவை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரு அவங்களெல்லாம் உதறி விட்டுட்டு வேகமா அவரோட பொண்ணை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா எல்லாரும் பிடிச்சு அமுக்குறாங்க. எங்க மூமுவும் வெளியே வந்துட்டு என் அப்பாவை விடுங்க, என் அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பாவம் தேம்பி தேம்பி அழுவுது. அப்பாவும் அப்படியே அவரோட பொண்ணோட முகத்தை பாக்குறாரு. ஆனா அவரால் ஒன்னும் பண்ண முடியல. அப்பாவை அரெஸ்ட் பண்றாங்க. சோ இப்பதான் நியூஸ்லயும் வருது, இந்த மாதிரி இன்சூரன்ஸுக்காக வேணும்னே கிராஷ் பண்றாங்கல்ல, இந்த விஷயத்த போலீஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க. சோ அதுல சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்படிதான் இவரையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் டிவி நியூஸ்ல வருது. இத மூமு பாக்குறாங்க. மூமுவை வந்துட்டு அம்மா ஃபாரினுக்குலாம் கூட்டிட்டு போகல, இங்கேயே இருக்காங்க, அப்பா எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்னு தான் நான் அப்பாவை விட்டுட்டு உங்க கூட வரலான்னு இருந்தேன், என்னாலதான் அப்பா அந்த வேலைலாம் செஞ்சாரு, இப்ப அப்பா ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு, அப்பாவை விட்டு எனக்கு வரணும்னு தோணல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. சோ அம்மாவும் புரிஞ்சுக்கிறாங்க, கவலைப்படாத, அப்பாவை நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அம்மாவும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ கோர்ட்ல கேஸ் நடக்குது. இந்த மாதிரி இன்சூரன்ஸை தப்பா யூஸ் பண்ண எல்லாரையுமே கூட்டிட்டு வராங்க. நம்ம அப்பாவும் வராரு. மூமுவும் வந்துட்டு அங்கதான் இருக்காங்க. அப்பா அப்பான்னு கத்துறாங்க. இவருக்கு தான் காது கேட்காதே. அவர் அப்படியே மெதுவா வந்து ஜட்ஜ் முன்னாடி நிக்கிறாரு. மூமு பாவம் அவங்க அப்பாவை அந்த ஜெயில் ட்ரெஸ்ல பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு அலறா. அதோட அப்பா மட்டும் கிடையாது, அவரோட ஃப்ரெண்டு, நம்ம லாயர்னு எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த மேனேஜர் ஆளு அவரும் மாட்டிக்கிறாரு. ஆனா மேனேஜருடைய ஆட்கள் சில பேர் வந்து கோர்ட்ல இருக்கிற மக்களோட மக்களா இருக்காங்க. சோ ஹியரிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. இது யார் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லி தண்டனை எல்லாருக்கும் கொடுக்கலாம் தான் நினைக்கிறாங்களே. ஆனா அப்பா என்ன பண்றாருன்னா, யாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இது எல்லாமே என்னோட பிளான் தான், நான் தான் இந்த தப்பை பண்ண அப்படின்னு சொல்ல எல்லா தண்டனையும் அவருக்கு மட்டும் கிடைக்கிற மாதிரி பண்றாரு. ஏன்னா அந்த மேனேஜர் வந்துட்டு சொல்லிருப்பாரு, எல்லா பழியையும் அப்பா ஏத்துக்கிட்டா அவரோட பொண்ணுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்றேன் அப்படின்னு. சோ அதுக்காக அப்பா இப்ப எல்லா பழியையும் ஏத்துக்கிறாரு. இதை கேட்டுட்டு கோர்ட்ல இருக்கிற அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவன் இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. மூமுவும் வந்துட்டு என் அப்பா இந்த தப்ப பண்ணல அப்படின்னு வேகமா ஓடி வந்து அப்பா கிட்ட வர, அப்பாவும் மூமுவை பாக்குறாரு. மூமு கிட்ட வர ட்ரை பண்றாரு. ஆனா போலீஸ் இவங்க ரெண்டு பேரையுமே தடுத்து நிப்பாட்டுறாங்க. அப்பா கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜஸை பார்த்து, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, என் பொண்ணை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. மூமுவும் வந்துட்டு அங்க லாயர் இருக்காங்கல்ல, அந்த லாயரை பார்த்து, ஆன்ட்டி உங்களுக்கு தெரியும்ல எங்க அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர்னு, எங்க அப்பா இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு ஆன்ட்டி, ப்ளீஸ் எங்களை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே கேட்க எங்க லாயருடைய மனசு ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா அப்பாவும் ரொம்ப தேம்பி அலறாரு, மூமுவும் கஷ்டப்பட்டு அலறாளா. ஸோ அதனால இதுக்கு மேல நம்ம பொய் சொல்லக்கூடாதுன்ட்டு, யுவர் ஆனர் எல்லா உண்மையும் நான் சொல்றேன், எல்லாத்துக்கும் காரணம் அந்த மேனேஜரும் நானும் தான், இந்த மாதிரி காது கேட்காத ஆளுங்களை தான் ஈஸியா எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும், அவங்கள பிளாக்மெயில் பண்ணி தான் இந்த விஷயங்களை நாங்க பண்ணுவோமே. உடனே ஜட்ஜும், அப்புறம் எதுக்காக இவரு எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கணும், ஏன்னா யுவர் ஆனர் அவருக்கு அவரோட பொண்ணு மூமுவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவளை பாதுகாக்கணும்னு தான் எல்லாத்தையுமே பண்ணாரு, உண்மையை சொல்லணும்னா அவர் ஒரு நிரபராதி, நாங்க தான் எல்லா தப்பையும் பண்ணோம் அப்படின்னு உண்மையை சொல்ல, இதை கேட்கிற மூமுவும் நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு லாயரை பார்த்து சந்தோஷமா சிரிக்கிறா. அதோட மக்களோட மக்களா இருந்த அந்த மேனேஜருடைய ஆட்களையும் காட்டி கொடுக்க போலீஸ் அவங்களையும் பிடிக்கிறாங்க. அப்படியே நம்ம அப்பாவை பார்த்து, நான் உனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கேன், மறந்துடாத, அதோட மூமுவை பத்திரமா பார்த்துக்கோ, அவ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு இவங்களை அரெஸ்ட் பண்ணி அப்படியே கூட்டிட்டு போறாங்க. இப்ப நம்ம அப்பாவை மட்டும் தனியா விசாரிக்கிறாங்க. அவரு ஜட்ஜஸ் கிட்ட சைன் லாங்குவேஜ்லயே பேச ஆரம்பிக்கிறாரு. என்னதான் என் மேல முழு தப்பு இல்லைனாலும் நான் தான் காரை ஓட்டிட்டு போயிட்டு இடிச்சது, அந்த தப்புல எனக்கும் ஒரு பங்கு இருக்கு, என்னை மன்னிச்சிருங்க, நான் இது எல்லாத்தையும் வேணும்னு பண்ணல, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல லைஃபை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், மத்த அப்பா
அப்பாக்கள் மாதிரி எனக்கு காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. ஆனா இருந்தாலும் எந்த ஒரு அப்பாவும் தான் பொண்ணு மேல வைக்கிற பாசத்தை விட நான் என் பொண்ணு மூமு மேல அவ்வளோ பாசம் வச்சிருந்தேன். என்னால மத்தவங்க கிட்ட பேச முடியாது, மூமு தான் எனக்காக பேசுவா. ஆனா இப்படியே மூமுவை நான் யூஸ் பண்ணிக்க முடியாதுல்ல, ஏன்னா நான் ஒரு செல்ஃபிஷான அப்பா கிடையாது. மூமு எனக்கு நல்லா வாழணும், அவ ஃபாரினுக்கு போய் படிச்சு ரொம்ப பெரிய ஆளா திரும்ப வரணும் அப்படின்னு பேசிக்கிட்டே திரும்பி அவரோட பொண்ணு மூமுவை பார்த்து, மூமு எனக்கு காது கேட்கலன்ட்டு இது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. எப்போ நீ பிறந்து பேச ஆரம்பிச்சையோ உன்னோட குரலை கேட்கணும்னு தான் நான் ஒவ்வொரு நாளும் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த உலகத்திலேயே ஒரு அழகான சவுண்டுனா அது உன்னோட குரலாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்ல மூமுவுக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்படியே கண்ணில் கண்ணீரோட வாயில சிரிப்போட அவ்வளோ சந்தோஷமா அவங்க அப்பாவை மூமு பார்க்குறாங்க. ஸோ அப்படியே கதை ப்ரெசன்ட் டைமுக்கு வருது. அந்த டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தங்க காது கேட்காத ஒரு லேடிக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த லேடி கிட்ட இந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிரான்ஸ்லேட்டர் வேற யாரும் கிடையாது, அது நம்ம மூமு தான். படிச்சு முடிச்சு திரும்ப சைனாவுக்கே வந்து காது கேட்காதவங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு லாயரா ஆகியிருக்காங்க. ஸோ என் அப்பா பண்ண தப்புக்கு அவரை 6 வருஷம் ஜெயிலில் போட்டாங்க. நானும் அம்மா கூட அப்பா ஆசைப்பட்டபடி ஃபாரினுக்கு போய் படிச்சு இப்போ எங்கள் அப்பா மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ அதனால் நம்பிக்கையோடு இருங்க, உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த லேடிக்காக வாதாடி ஆதாரங்களெல்லாம் கொண்டு வந்து அந்த கடை ஓனர் வந்துட்டு அப்யூஸ் பண்ணியிருக்காரு இந்த லேடியை. ஸோ அந்த வீடியோ ஆதாரங்களெல்லாம் கண்டுபிடிச்சி அவருக்கு தண்டனையை வாங்கி கொடுத்து அந்த லேடியை காப்பாத்துறாங்க நம்ம மூமு. ஸோ இந்த இடத்துலயே மூமுன்ற இந்த படத்துடைய கதை முடியுது. ஸோ நீங்களே சொல்லுங்க, எவ்வளோ சூப்பரான ஒரு கதைல. கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஞாபகமாக ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க, ஏன்னா உங்களோட சப்போர்ட் தான் எல்லாமே. இதே மாதிரி கதைகளை நம்ம நிறைய பார்க்கலாம். ஞாபகமாக உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.